உங்களது மனம் கவர்ந்த காதலருடனான வாழ்க்கை இன்றைய தினம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூலமாக அது நீண்டகால அடிப்படையில் பயன் தரக்கூடியதாக அமையும். எனவே அந்த நீங்க மிஸ் பண்ண ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம். நண்பர்களே, எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? இறைவன் அருளால அனைவருமே நலமா இருப்பீங்கன்னு நம்புறேன். தாராளமா உங்க நலனை நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம். நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே. இன்றைய தினம் நமது ராசிக்கு என்னென்ன விதமான அதிர்ஷ்டங்கள் எல்லாம் இருக்கு, என்னென்ன செஞ்சா இன்னும் அதிர்ஷ்டங்களை நாம் மேம்படுத்திக் கொள்ள முடியும், எந்தெந்த விஷயங்களை நீங்க தவிர்க்க வேண்டியது அவசியம், எல்லாத்தையும் இந்த வீடியோல நம்ம அனலைஸ் பண்ணலாம். ஆனாலும் அதற்கு முன்னாடி நீங்கள் முக்கியமாக செய்ய வேண்டியது, நமது சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி வரது மூலமாக டபுள் பெனிஃபிட்டுங்க. ஒன்று என்னன்னா, நமது வீடியோ இப்போ இருந்தே நமது வீடியோ அப்லோட் ஆன உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக தினசரி வர நீங்கள் ஏற்பாடு செஞ்சுக்க முடியும். மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜையும் நீங்கள் கொடுக்க முடியும். அதற்கு நீங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடணும் நண்பர்களே. இன்றைய தினம் பிறந்தநாள் கொண்டாடும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே நண்பர்களே. ஹாப்பி பர்த்டே. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் திருமண நாளாக கொண்டாடும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனிமையான வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களுக்கு போலாம் வாங்க. இன்றைய தினம் ஜூலை மாதம் 29ஆம் நாள் 2022ஆம் வருடங்க வெள்ளிக்கிழமை. தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் ஆடி மாதம் 13ஆம் நாள். இன்றைய தினம் ஒரு வளர்பிறை தினமான ஆடி வெள்ளிக்கிழமைங்க. இன்றைய தினத்திற்கான நமது கன்னிராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது, இன்றைய தினம் புதன் பகவான் ராசிக்கு 12ஆம் இடத்தில் வந்து அமர்ந்திருக்கிறாருங்க. மேலும் ராசிக்கு 11ஆம் இடத்தில் சந்திரன் சூரியன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளது. மேலும் ராசிக்கு 10ஆம் இடத்தில் சுக்கிர பகவான் அமர்ந்திருக்கிறார். இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நீங்கள் கடமையில் கண்ணும் கருத்துமாக இருந்தால் மிகச்சிறந்த ஒரு நாளாக இன்றைய தினத்தை மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு அருமையான தினமாக இன்னைக்கு அமைப்பெறுவீங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கடமைதான் முக்கியம். உங்களுடைய வேலைகளில் இன்னைக்கு எந்த விதமான ஒரு பாகுபாடும் காட்டாமல் அனைத்து வேலைகளும் நீங்கள் சீக்கிரமாக விரைவாக செய்து முடிக்க நீங்கள் முயற்சி பண்ணுங்க. இன்றைய தினம் சில சோம்பேறித்தனமாகவோ அல்லது மற்ற சில இடையூறுகள் காரணமாகவோ இன்றைய தினம் வேலைகளை நீங்கள் தள்ளிப்பட வேண்டாம். இன்னைக்கு வேலைகளை இன்னைக்கே முடிச்சது ரொம்ப அவசியங்க. இன்னைக்கு சில தவறான எண்ணங்கள் குறுக்கு வழிகள் உங்களுக்கு தோன்ற வாய்ப்புகள் இருக்கு. இல்லீகலா எந்த விஷயத்தையும் இன்னைக்கு நீங்க செய்ய வேண்டாங்க. அதனால நீங்க மட்டும்தான் மாட்டுவீங்க. உங்க கூட இருக்கிறவங்க யாரும் மாட்ட மாட்டாங்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு இல்லீகலா நீங்கள் செய்யறதுனால ஏற்படக்கூடிய பக்க விளைவுகளை நீங்கள் யோசிச்சு செயல்படுறது ரொம்ப ரொம்ப அவசியங்க. இன்னைக்கு நீங்க முடிஞ்ச அளவு நீங்கள் உண்டு, உங்களது வேலை உண்டு, நேர்மையாக இருக்க முயற்சி பண்ணுங்கள் நண்பர்களே. முடியுமானால் இன்றைய தினம் நீங்கள் வெளியில் சுத்திட்டு உங்களுடைய மனநிலையை உங்களுக்கு தகுந்த மாதிரி மாத்திக்கிறது ரொம்ப அவசியம். நேர்மறையான எண்ணங்களுடன் செயல்படுங்கள். கண்டிப்பாக உங்களது மனதில் தேவையில்லாத எண்ணங்களை வளர்த்துக் கொள்ள வேண்டாம். லீகலா எல்லாத்தையும் செய்யுங்க நண்பர்களே. புதிய வேலை வாய்ப்புக்காக வேலை தேடும் இளைஞர்களாக நீங்க இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இன்றைக்கு எந்த விதமான இன்டர்வியூவையும் நீங்க மிஸ் செய்து விட வேண்டாம். அனைத்து விதமான நேர்காணலையும் இன்றைய தினம் நீங்கள் முடிந்த அளவு கலந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு நல்ல நன்மைகள், உங்களுக்கு மனதிற்கு பிடித்த கம்பெனியில் மனதிற்கு பிடித்த வேலை வாய்ப்புகள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு புதிய வேலைகள் கிடைக்கிறதுனால மன நிம்மதி பெறுவீங்க. உங்களுக்கு கண்டிப்பாக அந்த வேலைகள் மூலமாக உங்களுடைய நிதி நிலைமை நல்ல வகையில் மேம்படக்கூடிய நல்ல ஒரு யோகமான சூழ்நிலை உங்களுக்கு நீங்கள் அமைய பெற முடியும். எனவே வேலை வாய்ப்புக்காக முயற்சி செய்யுங்கள் நண்பர்களே. இந்த தினம் எதிர்பாராத சில சர்ப்ரைஸான கிஃப்ட்ஸ் உங்களுக்கு வர வாய்ப்புகள் இருக்கு. பரிசுகள் மற்றும் அன்பளிப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு உங்களது உறவினர்கள் மற்றும் நண்பர்களிடமிருந்து கண்டிப்பாக எதிர்பாராத வகையில் வந்து சேர வாய்ப்புகள் இருக்குங்க. எனவே அதன் மூலமாக உங்களுக்கு மன நிம்மதி பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அது தவிர இன்றைய தினம் நீங்கள் எந்த விதமான வதந்தையும் நம்ப வேண்டாங்க. நிறைய பேர் உங்களை ஏமாத்த காத்திருக்காங்கிறத புரிஞ்சுக்கோங்க. பெரிய பணம் இன்வால்வ் பண்ற விஷயங்கள்ல கண்டிப்பாக நீங்கள் நஷ்டமாகக்கூடிய சில விஷயங்களை நீங்கள் ஈடுபட வேண்டாம். சில பேர் ஆசை காட்டுவாங்க, பேசியே உங்களை மயக்குவாங்க. அந்த மாதிரி விஷயங்களை நீங்க இன்னைக்கு கண்டிப்பாக எந்த விதமான இல்லீகலையும் நீங்கள் ஈடுபட வேண்டாம். இல்லீகலான விஷயங்கள் அல்லது சில முதலீடுகள் சம்பந்தமான விஷயங்கள்ல நீங்க யோசிச்சு செயல்படுறது ரொம்ப நல்லதுங்க. அவசரப்பட வேண்டாம் நண்பர்களே. இன்றைய தினம் உங்களை ஏமாத்துறதுக்கு நிறைய பேர் காத்திருக்காங்க. கொஞ்சம் உஷாரா இருங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களது ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக இருக்குங்க. வியாபாரிகளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓரளவு நல்ல நன்மைகளுக்கு உண்டு. வியாபாரத்துல நல்ல ஒரு நீங்கள் எதிர்பார்த்த லாபத்தை இன்றைய தினம் பெற முடியுங்க. அதன் மூலமாக பொருளாதாரத்துல எந்த விதமான பிரச்சனையும் இல்லாம நல்ல முன்னேற்றத்தையும் நீங்கள் கண்டிப்பாக பெற முடியுங்க. நீங்கள் எதிர்பார்த்த அங்கீகாரம், உங்களுக்கு இந்த வேலை செஞ்சா இப்படி நமக்கு ரிசல்ட் கிடைக்கும் நீங்க நினைச்ச சில அங்கீகாரங்கள் இன்னைக்கு கிடைக்காம போகலாம். அது தள்ளி போனதுனால எந்த பிரச்சனையும் இருக்காது. கண்டிப்பா உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும். அதனால நீங்க கவலைப்பட தேவையில்லை. பயணங்கள் நீங்கள் மேற்கொள்ளலாம். ஒரு வியாபாரத்துக்காகவோ உங்களுக்கு தனிப்பட்ட வாழ்க்கைக்காகவோ நீங்கள் பயணங்கள் மேற்கொள்வது உங்களுக்கு கண்டிப்பாக நீண்ட கால அடிப்படையில் உங்களுக்கு பயன் தருங்க. ஃபியூச்சர்ல அது கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணை மற்றும் உங்களது மனம் கவர்ந்த காதலர் யாராக இருந்தாலும் சரி நல்ல அன்பான ரொமான்டிக்கான ஒரு நாளாக இன்றைய தினம் அமைப்பிடுங்க. உங்களுக்கு இன்றைய தினம் ரொமான்டிக்கா நீங்க பேசி மகிழக்கூடிய வகையில் இன்றைய தினம் உங்களுக்கு பொழுதுபோக்குகள் கண்டிப்பாக இருக்கும். உங்களது மாலை நேரம் ரொமான்டிக்கா இருக்குங்க. எனவே இன்றைய தினம் கண்டிப்பாக அதை பயன்படுத்திக்கலாம். இன்றைய தினம் இல்வாழ்க்கை மிகச்சிறப்பாக இருக்குங்க. உங்களுக்கு அமைதி, ஒற்றுமை, மகிழ்ச்சி ஆகியவை பெருகக்கூடிய வகையில் நீங்கள் உண்டு, உங்களது வேலைகள் உண்டு என்று நீங்கள் இருந்தால் கண்டிப்பாக அதை பெற்றுக்கொள்ள முடியும்.
எந்த விதமான விஷயங்களுக்காகவும் நீங்கள் யாரிடமும் ஏமாற வேணாங்க. கொஞ்சம் உஷாரா இருங்க நண்பர்களே. இன்றைய தினம் சூப்பராகவே இருக்கு. இன்றைய தினத்தை இன்னும் சூப்பரா மாத்தணும் அப்படின்னா, நீங்க அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் என்னன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது கன்னி டுடே ரசபலன் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா அப்படின்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரா நீங்க இருந்தீங்கன்னா, இப்பவே நமது கன்னி டுடே ரசபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுறது மூலமா 2 பெனிஃபிட்டை நீங்க பெற முடியுங்க. ஒண்ணு என்னன்னா, நமது புதிய வீடியோக்களை இப்ப இருந்தே நீங்க நோட்டிஃபிகேஷன் மூலமா தினசரி பெற முடியும். ஸோ நமது வீடியோ அப்லோட் ஆன உடனே நீங்க அதை பெறதுனால எந்த விதமான வீடியோவையும் நீங்க மிஸ் செய்யாம பார்க்க முடியும். மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் சப்போர்ட் அமையும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே. இன்றைய தினத்துக்கான உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் எண் என்னன்னு பார்க்கலாம். இன்னைக்கு உங்களுடைய லக்கியஸ்ட் நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் 9, 9ஆம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான எண்ணாக அமையுங்க. இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதை மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய இன்றைய தினத்துக்கான மகிழ்ச்சி தரும் வண்ணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா லைட் எல்லோ கலர் இன்னைக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம். லைட் எல்லோ இன்னைக்கு உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையுங்க. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது இன்றைய தினம் யாரெல்லாம் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ கண்டிப்பாக இன்றைய தினம் உங்களுக்கு மனமகிழ்ச்சிகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு வகையில் இன்றைய தினம் வியாபாரம் மிகச்சிறப்பாக இருக்குங்க. இன்னைக்கு முழுவதுமே உங்களுக்கு வியாபாரம் குறித்த சிந்தனைகளை மனதில் அதிகமாக ஓடக்கூடிய ஒரு நாள் அமையும். மேலும் இன்றைய தினம் புதிதாக ஆடை ஆபரணங்களை வாங்கி அதன் மூலமாக மகிழ்ச்சி கொள்ளக்கூடிய ஒரு ஆர்வம் இன்னைக்கு உங்களுக்கு ஏற்படும். புதிதாக ஆடை சேர்க்கை ஆபரண சேர்க்கையும் இன்னைக்கு உங்களுக்கு ஏற்பட வாய்ப்புகள் இருக்குங்க. இன்றைய தினம் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு ரொம்ப நாளாக பெண்டிங்காக இருக்கக்கூடிய நிறைய வேலைகள் இன்றைய தினம் நீங்கள் செய்து முடிக்கக்கூடிய வகையில் நல்ல முயற்சிகள் மேம்படும். எனவே அதற்கான முயற்சிகள் உங்களுக்கு சிறப்பாக கைகூடும் வாய்ப்புகள் இருக்கிறதுனால பழைய பெண்டிங்கான வேலைகள் ரொம்ப நாள் இழுத்தடிச்சிட்டு இருக்கக்கூடிய வேலைகள் இன்னைக்கு முடித்து மன நிம்மதி கொள்ளக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு கண்டிப்பாக உங்களுக்கு அமைய வாய்ப்புகள் இருக்குங்க. இன்றைய தினம் நீங்கள் பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுறதுல அதிக ஆர்வம் காண்பீங்க. இன்னைக்கு செலவுகளை குறைக்கிறதுக்கான நல்ல ஒரு சந்தர்ப்பம் உங்களுக்கு கிடைக்கும். அதை சிறப்பாக பயன்படுத்தி இன்றைய தினம் நீங்கள் உங்களது பணத்தை மிச்சம் பண்ணக்கூடிய வகையில் யோகமான ஒரு தினமாக அமைகிறதுனால செலவுகளை உங்களுக்கு குறைக்கக்கூடிய வாய்ப்புகளை இன்றைய தினம் சிறப்பாக பயன்படுத்திக்கங்க நண்பர்களே. இன்றைய தினம் யாரெல்லாம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ இன்னைக்கு உங்களோட உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு கண்டிப்பாக சிறப்பாக இருக்குங்க. உடல் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய துன்பங்கள் கஷ்டங்கள் எல்லாம் விலகக்கூடிய வகையில் உங்களுக்கு உடல் நோய்கள் தகுந்த நிவாரணம் கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியான தினமாக இன்னைக்கு அமைப்பெறுவீங்க. எனவே இன்றைய தினம் கண்டிப்பாக உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்களில் இருக்கக்கூடிய கவலைகள் நீங்கும். மன தெளிவு ஏற்படக்கூடிய ஒரு நாளாக சந்தோஷமான ஒரு நாளாக அமையுங்க. மேலும் ரொம்ப நாளாக முடிக்க முடியாமல் பெண்டிங்காக இருந்த வேலைகள் தடைப்பட்ட வேலைகள் எல்லாமே இன்னைக்கு தானாகவே நடந்து முடியக்கூடிய யோகம் இருக்குங்க. எனவே தடைகள் நீங்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு காரிய வெற்றிகளும் அதிகமாக இருக்கும். எனவே அனைத்து விதமான காரியங்களிலும் தடைப்பட்ட காரியங்கள் முதற்கொண்டு எல்லா காரியங்களிலும் இந்த தினம் முயற்சி பண்ணுங்கள். உங்களுக்கு காரியங்களில் வெற்றிகள் கண்டிப்பாக இருக்குங்க. நன்றி நண்பர்களே. நமது வீடியோ எப்படி இருந்தது அப்படின்ற விஷயத்தை நீங்கள் நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்றைய தினத்தில் நமது கன்னி டுடே ரசபலன் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே நமது கன்னி டுடே ரசபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க. இதனால் நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2 பெனிஃபிட்டுங்க. ஒன்று என்னன்னா உங்களுக்கு புதிய வீடியோக்கள் தினம் வந்துகிட்டே இருக்கும் நோட்டிஃபிகேஷன் மூலமாக நமது வீடியோ நீங்கள் மிஸ் செய்யாமல் பார்க்க முடியும். எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் சப்போர்ட் அமையும். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நமது சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற விஷயத்தோட நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன். Thank you friends. Have a wonderful day.